ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். நாகர்கோயில் வேர்க்கிளம்பிலிருந்து லிபின் ஷைனி இவங்களோட பையன் ஜெஃப்ரிஷனுக்கு இன்றைக்கி பர்த்டே. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சென்னை கீழ்கட்டளை இங்கேருந்து வினிதா. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வினிதா. சேரமங்கலம் தினேஷ். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தினேஷ். திருமண வாழ்த்து பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து சுதர்ஷனன் வாணி இவங்களோட 60வது கல்யாணத்தை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இவங்களுக்கு விஷ் பண்ணுறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பொழுது போல் எப்போவுமே எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எம்மா எல்லாம் ரெடி தானே? இனி எப்போ கிளம்பணும்? அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணியலா? எங்கே வந்துட்டு கேட்டீங்களா? எப்படி அத்தை வந்துட்டு இருக்காவளா மக்கா? இப்போ வந்துடுவாவ. வந்தோன்னா கிளம்ப வேண்டியதா. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது கொண்டு போகணுமா என்னன்னே அத்தை வந்த பிறகு தான் கேட்கணும் மக்களே. மாமா வராவளா இல்ல அத்தை மட்டும்தான் வராவளா? மச்சான கூப்பிடணுமா? எப்படி அரவிந்து எங்க வேலை விஷயமா எங்க போயிருங்க மக்கா, அவரால் வர முடியாது. அத்தை மட்டும்தான் இப்போ வராவ. அண்ணன் வராரான்னு என்னன்னு தெரியல பார்த்துக்க. எம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. சரி மக்களே. பார்வதி வாங்க மைனியா. நீங்க எப்ப வருவீன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. என்ன மக்களே, 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாமா? ஆமா அத்தை, நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமா மக்கா, நல்லா இருக்கேன். ஆமா ராதிகா, இன்னைக்கு லீவா மக்கா? இல்ல அத்தை, காலேஜ் உண்டு தான். அம்மா தான் இன்னைக்கு ஒரு நாள் போக வேண்டாம், லீவு போட்டு வீட்டில் இருன்னு சொன்னாவ. சரி மக்களே, சரி. என்னத்த நீங்க மட்டும் வந்திருக்கிறியா? மாமாயை காணல, அரவிந்து ஒய்ஃபு யாருமே வரல. ஏன் அவங்கள வரல? எதுக்கு மக்கா, இப்ப நம்ம டேட் தானே குறிச்ச போறோம். இதுக்கு என்னது எல்லாரையும் கூட்டிட்டு தெரியணும் தான். இனி என்கேஜ்மெண்ட் எல்லாம் வைக்கணுமா வேண்டாமல்ல யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள்ட்டே கேட்போம் மக்கா. என்னை பொறுத்தவரை வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கேன். ஆமா மைனியே, நானும் அப்படிதான் நினைக்கேன். என்கேஜ்மெண்ட் வைக்காம இருந்தா கொள்ளானே, வச்சா அதுல ஒரு செலவு வரும் பாருங்க. நான் ஏற்கனவே ராணிய கால்கிட்ட லைட்டா சொல்லி தான் வச்சிருக்கேன். அதனால என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு பேசி பார்ப்போம். ஆனா அவியலுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, போய் பார்த்துட்டு என்ன சொல்லி அவனு பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட கருத்தை சொல்லுவோம். சரி மைனியா. நீ கல்யாணத்துக்கே நிறைய ரூபா கடை வரேன்னு தான் நினைக்கேன். அவன் சொல்லியா சரி எவ்வளோ ஆனாலும் தங்கச்சி நல்லபடியாக கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துக்கிடுங்க. பாப்போம் மக்கா, நம்மளால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணால் போதும். இப்போ அவிய சைடில் தான் யாரும் எதிர்பார்க்கல இல்லையா? அந்த பையன் நல்ல கெட்டிக்காரனும் பார்த்துக்க. நானும் விசாரித்தேன். ராணியக்கெல்லாம் அப்படி தான் சொன்னாவ. நல்ல பையன் தானே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. இனி அவளுக்கு அப்படியே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவனுக்கு அடுத்த உடனே பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் மைனியா. சரி ஃபஸ்ட்டு அவளுக்கு அதை முடிப்போம். சரி கிளம்புவோமா? எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம், நீ யாருக்கிட்ட சொல்றது? தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டு, அப்புறம் நமக்கு அதையே ஓப்பன் பண்ணி விடலாம். எல்லாம் ரெடி தானே? கிளம்புவோமா? மைனியா ஒரே ஒரு தட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். அதில் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது கொண்டு போகணுமா என்னென்னு எடுக்காட்டு பார்க்குறீங்களா? சரிம்மா, நான் வரேன், போய் பார்ப்போம். நான் முதல்ல நினச்சேன் போய் தேதி தானே சொல்ல போகிறேன், ஏதாவது கொண்டு போகணுமா என்னன்னு. அப்புறம் வெறுங்கையை விசிறி போகிற நல்லா இருக்கான்னு அதில் ஒரு தட்டு ரெடி பண்ண பார்த்துடுங்க. ஆமாம் வெறுங்கையில போக முடியாது இல்லையா? வா, என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பார்ப்போம். சரி ராதிகா, நாங்களும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியோம். வீட்டில் பத்திரமாயிரு, சரியா? சரிண்ணே. வீட்டிலேருந்து கிளம்ப போகிறவ. இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம். என்ன ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னம்மா ராணி, தோசை எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லல. அண்ணி நல்லா தானே சமைச்சிருக்காவ. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். முன்னாடி வர்ற சமைப்பாவளோ எப்படின்னு. பரவாயில்ல, நல்லா தேறிட்டாவளே. முக்குனாலும் முனங்கினாலும் சமையல் இப்ப நல்லா பழவிட்டா பார்த்துக்க. நல்லா செஞ்சு தருவா. கொள்ளலான்னே கொள்ளலாம். ஏங்க பொண்ணு வீட்டில் ஏதாவது ஃபோன் பண்ணாவளா எப்படி? இல்ல சாந்தி, இன்னும் ஃபோன் பண்ணல பார்த்துக்க. இந்த கௌதமுக்கும் ஃபோன் பண்ணே, அவனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. கௌதமும் ஃபோன் எடுக்கலையா? அவி அங்கேருந்து வரும்போது இவன் வீட்டில் இல்லைன்னா நல்லாவா இருக்கும். ஒரு வாட்டி கூட அடிச்சு பாருங்க. சரிம்மா. என்ன மைனியோ, சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லலை. முன்னாடியாவது உப்பு அதிகம் குறவு அப்படின்னு ஏதாவது சொல்லுவிய, இப்போ ஒன்றுமே சொல்லலை. மைனியே சும்மா சொல்லக்கூடாது. முருவல் தோசை சூப்பராக செஞ்சுருந்திய, அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதில் 2வது தந்தியே இல்லையா மசாலா தோசை, சான்ஸே கிடையாது மைனியே, சூப்பரு. 2வது மசாலா தோசை தந்தானா? ஐய மைனி, அது மசாலா தோசை இல்லை, அது முட்டை தோசை.
ஓ, அது முட்டை தோசையோ? நான் தான் தெரியாம இதை மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு வர வர டேஸ்ட்டே தெரியாமல் போயிட்டு பாருங்க. முட்டை தோசைக்கு மசாலா தோசைங்க ஏன் மைனி இப்படி இருக்கிறீங்க? சரி சரி, நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்காதுங்க, ஃபோனை பண்ணுங்க கௌதமுக்கு. ஆ சரிம்மா பண்ணி. என்னண்ணே மைனி இப்படி சொல்லிட்டு போறாவ? மசாலா தோசை தரலையாமே, முட்டை தோசையாமே. முட்டை தோசைன்னு சொல்லியாவ, அந்த முட்டை தோசையில் ஒரு முட்டையை கூட காணல. அதுதான் அதுதான் சாந்திக சமையலோட பெஸ்ட்டு. சூப்பராக பண்ணுவோம் பத்தியா? கொள்ளாண்ணே, நல்லாதான். ம், நீ என்னத்த சொல்ல, சூப்பராக தான் இருந்துச்சு. அவளே விதவிதமா செய்து தருவா. அதுக்கு நம்ம பேரே வச்சிடக்கூடாது. அவ வைக்கிறது தான் பேரு. அதுதான் நம்மளும் ஓகேன்னு சொல்லணும். புரியுதா? அப்போ புரியல, இப்போ புரியுதண்ணே, இப்போ நல்லா புரியுது. ஏ வாப்பா. என்ன கௌதம், எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. கவனிக்கல சித்தப்பா, டிரைவிங்ல இருந்தேன். அவங்க வீட்ல இருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணாவளா? எப்படி கிளம்பிட்டாவளா? எப்போ வாராவளா? ஏதாச்சும் தெரியுமா என்ன? ஏ பதறாதப்பா, வருவாவ வருவாவ, பொறுமையா இரு. எத்தனை பேர் வராங்க ஏதாவது கேட்டீங்களா சித்தப்பா? சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க, எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நிறைய பேரெல்லாம் வரலாமா? உன் மாமியாரும் உன் மச்சானாரும் அப்புறம் அந்த பிள்ளையோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் தான் வராவ, வேற யாரும் வரல. ஓ அப்படியா மாமி, சரி வரட்டு. வந்துட்டியாப்பா? வா. நாங்கள் ஏதாவது அவசரத்துக்கு வான்னு கூப்பிட்டா மட்டும் வர முடியாது. பத்தியா, உன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து வராமன்னு சொன்னோன்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டியே. ம். என்னடி சொல்லியா, எப்படியாவும் வந்துதானே ஆகணும். இங்க பாரு, அவிய வரும்போது நீங்கள் ஒன்றும் சொல்லண்டாம், எனக்கு தெரியும். வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ம், ஆமாம் இல்லை அது மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவுமே நான் பேசக்கூடாது. அவ்வளோதானே, போங்க. எப்படி மைனி, அண்ணன் பாத்திரம் வைக்க முன்னாடியே நீங்களே எல்லாம் சொல்லியிருக்கியே? இவ்வளோ நாள் அதுதானே உங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காவ, வேற என்னத்தை பண்ணியாவ? அவைய சொல்லி தானே தெரியணும்னு கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், உங்கள் அம்மா வந்திருக்காவலாமே, அப்படியா? ஆமாம், மேலே தான் இருக்காவ, 2 நாள் ஆகுது வந்து. ஆ சரி சரி. சித்தப்பா, என்னம்மாக்கா, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மாக்கா, நீ போயிட்டு வா. பூங்கொடியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், பிள்ளைய கூப்பிட்டேன், அவள் தான் இல்லை வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்ன மைனி. ஓ அப்படியா? ம் சரி சரி. சாந்தி என்ன நேரம் என்ன பேசுவானே நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியல. சில நேரம் ஒன்றும் தரலன்னு திட்டியா, சில நேரம் வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டான்னு கேட்கியா. புரிஞ்சிக்கவே முடியல. மைனியோ, சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போச்சு பாருங்க. இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு பிள்ளைய மருமனையும் இங்கேயே விட்டுருங்கண்ணா, கிறிஸ்மஸ் இங்கேயே கொண்டாடிட்டு வரட்டான். வாங்க மைனி, நீங்கள் வேற தீபாவளிக்கு இங்கே தான் நின்னாவ. இந்த தடவை கிறிஸ்மஸ் நான் விடுறதா இல்லை, நீங்களும் அண்ணனா அம்மையுமா எல்லாரும் அங்கே வந்துடுங்க, நம்ம அங்கே அழகாக கிறிஸ்மஸை கொண்டாடலாம். ஏங்க எப்படி அங்கேயா? இவைய 2 பேரும் இருந்து பேசி இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு கிறுக்கு பிடிச்சி வச்சிருவாங்க. பேசாம இடத்த காலி பண்ணியதான் பெஸ்ட். கிளம்பிடு. ஏனே, இந்த தடவை கிறிஸ்மஸ் நீங்கள் அங்கே தான் வரணும். வேண்டாங்க, அவைய எல்லாரும் சேர்ந்து அப்போ இங்கே வரட்டு. 2 பேரும் பேசிட்டு இருங்கம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்போ வந்துடுறேன். என்னங்க என்னே, பதில் சொல்லிட்டு போயா? பாருங்க மைனிய, ஒரு பதில் கூட சொல்லாம ஓடிட்டான். உங்க அண்ணன் இப்ப இல்ல, எப்பவுமே இப்படிதான். ஹலோ, சொல்லுமா. கால் பண்ணியிருந்தா? இப்போ தான் பார்த்தேன், 3 மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கவனிக்கல, டிரைவிங்கில் இருந்துச்சேன், அதான் அட்டன் பண்ண முடியல. என்னம்மா கால் பண்ணியிருக்கா, என்னாச்சு? ஆமாம், கால் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருந்து இப்போ தான் எல்லாரும் கிளம்புனாங்க, கிளம்பி அங்கே தான் வராங்க. ஓ அப்படியா, கிளம்பிட்டாங்களா? சரி சரி. நீ வரலையா? நானா? நான் எதுக்கு? ஒன்றும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா? நீயும் வந்திருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. யாரு, உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லை உங்கள் அண்ணன் சொல்லிச்சா அப்படியெல்லாம் வரக்கூடாது நீ? நானும் நீ வருவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். வரமாட்டியோ? இல்லை, வரமாட்டேன். என்னடே, இவ்வளோ நாளாக ஃபோன் பண்ணவே மாட்டா, இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னு யோசிக்காமல் ஃபோன் பண்ணியிருக்கிறியே. சரி, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். வைக்கிறேன். ஏய் ராதிகா, வைக்காத, கொஞ்ச நேரம் பேசலாம். வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுனா திட்ட தான் செய்வாங்க. வேண்டாம், நான் வைக்கிறேன். இல்லை, கொஞ்ச நேரம் பேசலாம். நீ கால் பண்ணோன்னதான் நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்தேன். பேச கொஞ்ச நேரம். என்ன பேசணும்? அவங்க வரக்கூடிய நேரம் இவன் இங்க நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கியான். கௌதம், பெரியப்பா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? இல்ல, என் ஃப்ரெண்டு பெரியப்பா, ஃப்ரெண்டு பையன், அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
பிறகு எல்லாத்திட்டையும் பேசிக்கலாம். அவங்க வரக்கூடிய நேராச்சு. வா உள்ள வா. சரிடா, கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் அப்புறமா கால் பண்றேன்டா. ஓகேவாடா? ஓகேடா, சரிடா, வைடா. பாய்டா, பாய். ஓகேடா, பாய். கவனிச்சியாமா வண்டி வந்து நின்று எங்க பார்வதிக வீட்டில் உள்ளவிய தான் 3 பேரும் கிளம்பி போனதை பார்த்தேன். வண்டியில யாருன்னு நான் பார்க்கல பார்த்துக்கிடுங்க. ஆனா பார்வதிக மைனி யாரு பஸ்ல இருந்து இறங்கி வந்ததை நான் பார்த்தேன். அப்ப நான் எதுக்கோ வாரான்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல. வண்டியில யாருனதை நான் பார்த்தேன் இல்லையா, இந்த பார்வதிக்கு மூவை அந்த மைனியாருக்காரி 3 பேரும் சேர்ந்து தான் வண்டியில் யாருனாலோ பார்த்துக்க. இந்த பார்வதி நான் எங்கே போறியே யாது போவியன்னு கேட்டுருவேன் நினச்சிக்கிட்டு மூஞ்சில தானம் பார்க்காம ஒளிச்சு போய் யாருனா பாரு. அப்படியா? அப்போ எங்கே போகிறாளோ இருக்கான். ஒருவேளை நகை ஏதாவது எடுக்க போகிறாளோன்னு நினைக்கேங்க்கா. அதான் கையில் லட்சமாக கோடியாக கொண்டு போவாளோ இல்லையா, அதனால தான் மூஞ்சில முழிச்சாம போயிருப்பா. நகை எடுக்கணும் மூளை கூட்டிகிட்டுலே போவா. குட்டி வீட்டில் தான் இருக்கு. குட்டி போகலை. காலையில் காலேஜுக்கும் போன மாதிரி தெரியல, வீட்டில் தான் இருக்கு. அப்படியா? பரிமளா வந்திருக்கேக்கா. வா பரிமளா. ஏக்கா, விஷயத்தை கேள்விப்பட்டலாம். எப்படி? என்ன விஷயமா? எதை பற்றி சொல்லியா? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதாக்கா? என்ன இப்படி இருக்கிறிய? பக்கத்து வீட்டில் இருக்கிறியன்னு தான் பேரு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு யாது நடக்கும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேலா என்ன? நீ என்ன சொல்லியா பரிமளா? என்ன நடக்குது? ஒன்றும் தெரியாதே. பார்வதிக்கு மோளுக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு டேட்டு குறிச்ச போகிறாளுவ, தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, அப்படியா விஷயம்? காலையில் வண்டி வந்ததை பார்த்தோமா. ஆனால் அவள் எங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டா பார்த்துக்க. எங்களுக்கு தெரியாதா? அதான் எங்கடா போகிறா ஏது போகிறான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். கொள்ளம் பரிமளா, பக்கத்து ஊருக்காரி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ளூர்காரி பக்கத்து வீட்டுக்காரி எங்களுக்கு தெரியல பாரு. சும்மா இருந்து கதை பேசினா மட்டும் பத்தாதக்கா, 4 இடத்துல போய் கதை கேட்கணும். அப்போ தானே எல்லா வீட்டு கதையும் நம்ம காதுக்கு வரும். அப்புறம் இன்னொன்று, பார்வதிக்கு கல்யாணத்துக்கு ரூபா ஏதாவது தேவைப்பட்டுனா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நான் கொஞ்சம் போல் வட்டிக்கு ரூபா குடிக்க பார்த்துக்கிடுங்க. நான் இல்லை, என் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பேன். அதான் ஏதாவது வேணும்னா எடுத்துக்க சொல்லுங்கண்ணாக்கா. சரி அம்மா, நாங்கள் சொல்லியோம். அந்த ஆள்கிட்ட பின்ன ரூபா வாங்கி கொடுத்துட்டேனா சொன்ன டேட்டில் கரெக்டாக வட்டியை மொத்தமாக கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதே ஒன்று சொல்லுங்க. கல்யாணம் அவசரம் இல்லை, ஏதாவது தேவைப்பட்டா கேட்பா, அதுக்கு தான் சொல்லிங்க்கா. சரியா? சரிம்மா சொல்லியோம். சரிக்கா, நீங்கள் பின்ன பேசிட்டுங்க. இதை ஒரு ஆளை பார்க்கணும், அங்கே போகிறேன்க்கா. சரிம்மா. பாத்தியா பரிமளாவுக்கு கொழுப்ப பாத்தியா? அவள் காசை தான் கொடுக்க போகிறா. எங்கே நம்ம ஏதாவது கண்ணு வச்சிருமோன்னு அவள் தெரிஞ்சவளவு காசை குடிக்கலாம். தெரிஞ்சவளவு காசை பாத்தியா? பார்த்தேன்க்கா, பார்த்தேன், நல்லா பார்த்தேன். கழுத்தில் பற்றியலாம் புதுசாக ஒரு $1 வச்சு செயின் போட்டிருக்கியா? எப்படியும் குறைஞ்சது 5 பவுன் இருக்காதாக்கா? 5 பவுனா? அது 7-8 பவுன் இருக்கும். தூக்கி மேலே போட்டுட்டுலையா தெரியா? நல்லா பணம் பார்த்துக்கிட்டுங்க. வெளிநாட்டில் வந்த பிறகு நல்லா பணம். இனி 3 கல்யாணம் ஆன பிறகு தானே தெரியும் இப்படியெல்லாம் போட விடுவானா இல்லையா நீ? அவள் பைசாயே அவள் வட்டி குடிக்கலாம், அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். ஒரு ஆளுன்னு நம்மளை ஏமாத்திட்டு போகிறா இந்த பரிமளா. அவள் சொன்னதை கவனிச்சே நீ? ஆமாக்கா, கவனிச்சேன். சரி வாங்க, மெதுவா பார்வதிக மூளைகிட்ட போய் எவ்வளவு குடிக்காவ என்ன யாதுன்னு லைட்டாக போய் விசாரிச்சுட்டு வந்துருவோமா? வாங்க. ஆமாம் பத்தியா, இப்போதான் பார்வதியும் வீட்டில் இல்லை இல்லையா? வா போயிட்டுருவோம். நம்ம பார்வதிகிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் வாயை திறக்க மாட்டா. வா குட்டிகிட்ட மெதுவாக கேட்டு பார்ப்போம். தாயை போல தானே மூளை இருப்பா, இது சொல்லுமா என்ன? வா போய் பேசி பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்து